போகிறேன். அதாவது உணவே மருந்து. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேயே நமக்கு நிறைய க்யூர் பண்ணக்கூடிய சக்தி உள்ள உணவுகள் இருக்கின்றன. நாம் அதெல்லாம் தெரியாமல் இருக்கிறோம். இப்போது பிரண்டை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வேலிகளில் படர்ந்து வளரும் தாவரம் தான் பிரண்டை. இதில் ஒரு சின்ன இதை எடுத்து நீங்கள் ஒடித்து உங்கள் வீட்டு தொட்டியில் வச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்தாலே போகிறோம், அருமையாக வளர்ந்துடும். இந்த பிரண்டையை வச்சு நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாங்க. துவையல் நேற்று கூட நான் செஞ்சு சாப்பிட்டேன், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் பறித்து உங்களுக்கு அதை க்ளீன் பண்ணும்போது கையில் கொஞ்சம் அரிக்கும் தான். அப்போ நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கணும். அதுக்கு பிறகு அதை நல்லெண்ணெயில் நல்லா வதக்கிட்டிங்கன்னா சாப்பிடும்போதெல்லாம் உங்களுக்கு அந்த ஈச்சிங் அந்த மாதிரிலாம் இருக்காது. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதில் ரொம்ப நீரே தேவையில்லை, கொஞ்சமாக நம்ம ஊனி வச்சாலே அருமையாக வளர்ந்துடும். பிரண்டை செடிகளில் ஓலப்பிரண்டை, உருண்டைப்பிரண்டை, முப்பிரண்டை, சதுரப்பிரண்டை அப்படின்னு பல வகை பிரண்டைகள் உள்ளன. இதோட தண்டு, வேர், பழம் எல்லாமே மருத்துவ குணம் உள்ளதுங்க. எலும்பு முறிவை